இடைத்தேர்தல் குறித்த மக்களின் பார்வையை மக்கள் மனசு பகுதியில் பார்க்கலாம். இந்த தொகுப்புடன் 7 மணி செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தவறிட்டாலோ அல்லது அவர் ராஜினாமா செஞ்சிட்டாலோ அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் அறிவிக்கப்படுது. இந்த மாதிரியான இடைத்தேர்தலால நிறைய பணம் வீணடிக்கப்படுது அப்படின்ற கருத்தும் ஒரு பக்கம் நிலவுது. ஒருவேளை ஒரு வேட்பாளர் தவறிட்டா அந்த தொகுதியில ரெண்டாவது வந்தவங்களுக்கோ இல்ல அந்த கட்சியிலேயே இன்னொருத்தவங்களுக்கோ வந்து சீட்டு கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வியை மக்கள் மனசுல நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இறந்து போய்ட்டு பை எலெக்ஷன் கண்டிப்பா நடத்தி ஆகணும். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து தான் கரெக்டான விஷயம். அது வந்து எலெக்ஷன் நடத்தி தான் அதுதான் ஜனநாயகம். இடைத்தேர்தல்ங்கிறது நடத்தப்படதாமா செய்யணும். அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவத்தோட சட்டமே அது அப்படிதான். அப்படி பண்ணாம நம்ம ஏற்கனவே ஜெயிச்சு அதே கட்சிக்கு திருப்பி கொடுக்கறது வந்து அது சரியா இருக்காது. ஏன்னா மக்கள் வந்து வேட்பாளரின் அடிப்படையில் தான் நம்ம ஊர்ல தேர்தல் நடக்கிறதே தவிர கட்சியினுடைய அடிப்படையில் இல்லை. ஒரு வேட்பாளர் இருந்தால் ஜெயிப்பாங்க, இன்னொரு வேட்பாளர் இருந்தால் ஜெயிப்பாங்க. அதனால வந்து வேட்பாளர் அடிப்படையில் நடக்கக்கூடியதுதான் தேர்தல். அதனால வந்து இடைத்தேர்தலை வந்து நம்ம நடத்தி தான் ஆகணும். தேர்தல் நடத்தலாம். எதுக்காக மக்கள் மனம் மாறி இருக்கும். முன்னாடி இருந்த நிலை இப்போ இருக்காது. நடத்துறது நல்லது. ஒவ்வொருத்தருடைய வாக்கு எவ்வளவு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இடைத்தேர்தல் அவசியம். கண்டிப்பா வேறதான் நடத்தணும். அப்பதான் மக்கள் வந்து மாற்றுகா வந்து ஓட்டு போட்டாங்கன்னா தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது மக்களுக்கு புரிஞ்சு ஓட்டு அடிச்சாதான் இதுக்கு முன்ன இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றது மக்களுக்கு புரியும். மக்கள் இதுக்கு இப்போ இந்த மனநிலை என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சாதான் இப்போ நேர்மையான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அதனால மக்களால் தான் தேர்ந்தெடுக்கணும். இடைத்தேர்தல் ஒரு தடவை நடத்ததான் செய்யணும். எதுக்கு நடத்தணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க தான் எப்பவும் கரெக்டாக இருப்பாங்க. நம்மளே போட்டோம்னா அது கரெக்டாக இருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் அது முறைப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான். ஏன்னா அதே கட்சி கூட கேட்கலாம், அந்த கட்சி தான் ஜெயிச்சதுன்னு கேட்கலாம் எல்லாரும். அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே அவங்களுடைய நடவடிக்கை மாறி இருக்கும். ஸோ அதனால் அவங்க மக்கள் வந்து அவங்க மேலே வெறுப்பு வந்திருக்கும். அதனால புதுசாக ஒரு எலெக்ஷன் இடைத்தேர்தலை கொண்டு வந்து இது முறைப்படி நடத்தி முடிச்சாதான் ஜனநாயகத்துக்கு அது வலு சேர்க்கும். மேலும் நடத்தப்பட வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இறந்த பர்சன் வந்து இதுவரை எதனா பண்ணியிருக்காரா, என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு யாருக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கலாம், பொதுமக்கள் அதிருப்தியில் இருக்கலாம். அதுக்காக கட்டாயமாக இடைத்தேர்தல் நடந்தால் நல்லது. நமக்கு மாத்துறதுக்கு வழி இருக்கும் இல்லையா? இப்போ திரும்ப இப்போ நடந்திருந்த தேர்தலில் ஒரு ஈவிகேஸோடைய பையன் இருந்தார். இப்போ இன்னொரு வாட்டி நடக்கும்போது இப்போ நமக்கு நினச்ச இடைத்தேர்தல்ன்றது ஒரு வாய்ப்பு மாதிரி. எனக்கு ஒரு ஆட்சி எனக்கு பிடிக்கலன்னா இப்போ வேற ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் கூடாதுன்னு சொல்லுவேன். எதனாலன்னு சொன்னால் ஒரு ஆட்சிக்கு ஒரு பிரதிநிதி அந்த இருந்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? 5 ஆண்டு கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு கட்சி சின்னத்துலாம் கொடுத்துருக்காங்க, ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கல. ஒரு கட்சி சின்னத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கட்சியை சார்ந்த அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருக்கலாம், அவங்க இன்னொரு பிரதிநிதி தேர்ந்தெடுப்பது தான் சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும்.